இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 4ஆம் தேதி முக்கியமான அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கின்றன. ஒன்று, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டி. அடுத்ததாக சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டி. இந்த ரெண்டையும் வைத்து தமிழ்நாட்டின் கூட்டணி கணக்குகள் 2026 எப்படி மாறப்போகின்றன என்ற ஒரு பிக்சருக்கான ஒரு ஆரம்ப சமிக்ஞை இன்று கிடைத்திருக்கிறது. அதே போல் நாளை மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசுக்கு அவர்கள் சொல்லும் அந்த மும்மொழி கொள்கை, கல்வி, நிதி, மக்களவை தொகுதிகள் டீலிமிட்டேஷன் உள்ளிட்ட இந்த அம்சங்கள் பற்றி நாளை விவாதிக்கப்பட இருக்கின்றன. இந்த ரெண்டு அம்சங்களை பற்றி தான் இன்றைய டிஜிட்டல் திண்ணையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அளித்த பேட்டி, அதற்கு உண்டான பின்னணி என்ன என்பது பற்றி பார்ப்போம். சேலத்தில் மாற்றுக் கட்சியினர் சுமார் 2000 பேர் இன்று அதிமுகவில் சேர்ந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி, திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம், பாஜக கீஜாக்கா பற்றிலாம் இப்போ கேட்காதீங்க என்று வெளிப்படையாக என்று சொல்லியிருக்கிறார். தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதே போல வருகிற ராஜ்யசபா தேர்தல், அதாவது வருகிற ஜூலை மாதத்தோடு தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடிகிறது. அதனால புதிதாக 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ஒரு ராஜ்யசபா உண்டா என்ற கேள்விக்கு, ஏனென்றால் இது பற்றி பிரேமலதா அண்மையிலே எங்களுக்கு அதிமுக சார்பாக எங்களுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க, அதில் யார் போட்டிடுவாங்கன்றதை நாங்கள் விரைவில் சொல்கிறோம் என்பது போல ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்குறோம்னு யார் சொன்னால், நீங்களாக ஏதாவது சொல்லாதீங்க, நாங்கள் தேர்தல் உடன்பாட்டில் ஏதாவது அதுமாரி இருக்கா என்றெல்லாம் கேட்டு தேமுதிகவை அதிர வைத்திருக்கிறார். உடனடியாக கேப்டன் விஜயகாந்த் என்ற அந்த ட்விட்டர் அக்கௌண்டிலே சத்தியமே வெல்லும், நாளை நமதே என்று ஒரு பதிவையும் போட்டிருக்கிறார்கள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பதிவு அகற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, தேமுதிகவின் தலைமை நிலையத்திலிருந்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு, மற்ற நிர்வாகிகளுக்கு அதிமுகவை பற்றி யாரும் விமர்சிக்காதீர்கள் என்று உடனடியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சென்றிருக்கிறது. என்ன, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இல்லை என்று வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். ஆனால் அதற்குரிய ரியாக்ஷனை காட்டிய தேமுதிக உடனடியாக அதிலிருந்து சற்று பின்வாங்கிவிட்டது. என்ன நடக்கிறது என்று விசாரித்த போதுதான் ராஜ்யசபா தேர்தலை மையமாக வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பழைய என்டிஏவை புதுப்பிக்கிற ஒரு முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரிரு வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் சேலம் வீட்டுக்கு சென்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரும் அந்த கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவருமான ஜி.கே. மணி ரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தினார். அப்போது மீண்டும் அதிமுக பாமக கூட்டணி உருவாகுமா என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த சந்திப்பினுடைய சாராம்சம், இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், வருகிற ராஜ்யசபா தேர்தலில் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பை அதிமுக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே தேமுதிக எங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் நாங்கள் 2021 அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்துதான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு
கூட்டணி அமைத்தது. அதே நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்த பாமக அதற்கு பிறகு கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இல்லாத தேமுதிக 2024 கூட்டணிக்கு வந்திருக்கிறது. பழைய கூட்டணி கட்சிக்கா புதிய கூட்டணி கட்சிக்கா யாருக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது அதிமுகவில் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கிடையில் இன்னொரு கணக்கும் இருக்கிறது. அதாவது இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 66. அதிலே ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 3 பேர் ஆக 4 பேர் போக மீதம் இருப்பது 62 பேர். 62 எம்எல்ஏக்கள் இப்போது இரட்டை இலையில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள். இந்த நிலையில் ஒரு ராஜ்யசபா எம்பியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்றால் அந்த தேர்தலில் நம்முடைய மாநில நிலவரப்படி 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் இப்போது அதிமுகவுக்கு 62 பேர் இருக்கிறாங்க. 34 ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போதும். இன்னொரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்றால் இன்னொரு 34 எம்எல்ஏக்கள் வேண்டும். 68 பேர் வேண்டும். 62 பேர் தான் இருக்கிறார்கள். அதிமுகவிலேயே 4 பேர் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பில். ஆக ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது 2021 நாம் கூட்டணி சேர்ந்தா நின்னோம், அதில் தான் நாங்கள் 6 எம்எல்ஏ சீட்டு நாங்கள் வெற்றி பெற்றோம். இப்போது அந்த 6 எம்எல்ஏ சீட்டையும் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் 62 நாங்கள் 6 மொத்தம் 68 பேர் ஆகிட்டோம். 34 சரியாக இருக்கும். 2 ராஜ்யசபா எம்பிக்களை நாம் தாராளமாக தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். ஆனால் அந்த ஒன்றை நீங்கள் எங்கள் டாக்டர் அன்புமணிக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜி.கே. மணியினுடைய கோரிக்கையாக இருந்தது. இப்போ அதிமுகவுக்குள்ள என்ன தர்ம சங்கடம்னா இருப்பது 2 ராஜ்யசபா எம்பிக்கான வாய்ப்பு. அதில் 2ஐயும் கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்து விட்டால் ஏற்கனவே கட்சிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. நாளைக்கு ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதிமுகவில் இருக்கிறவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையா என்ற கேள்வி உள்ளிருந்தும் வரும், வெளியில் இருந்தும் வரும். இந்த நிலையில் அதிமுகவுக்காக நீண்ட நாட்களாக உழைப்பவர்களுக்கு ஒரு எம்பி பதவி, கூட்டணி கட்சிக்கு ஒரு எம்பி பதவி என்ற முடிவை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிப்படையில் அதிமுகவில் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற நடிகை விந்தியா அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் அதிமுகவுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் விந்தியாவை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவது என்ற ஒரு முடிவு. பாக்கி இருக்கும் ஒரு இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு கொடுப்பதா என்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாதான் அந்த 6 எம்எல்ஏக்களும் சேர்ந்து 2 எம்பிக்களை தாராளமாக தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். தேமுதிகவுக்கு இப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் 2இல் 1 அதிமுகவுக்கு, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணிக்கு என்ற ஒரு முடிவு இப்போது அதிமுகவுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்று சேலத்திலே அவர் பேசும்போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தருகிறோம் என்று யார் சொன்னது என்று கேட்டிருக்கிறார். உடனடியாக பிரேமலதா இந்த பேட்டியால் வருத்தம் அடைந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பேட்டி கொடுத்த சில நிமிடங்களிலேயே எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமான ஆத்தூர் இளங்கோவன், அதாவது சேலம் புறநகர் மாவட்ட செயலராக இப்போது இருக்கக்கூடியவர், ஏற்கனவே அந்த பதவியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி வகித்த அந்த கட்சி பதவியில் இப்போது இருக்கக்கூடிய அவரது வலதுகரமான ஆத்தூர் இளங்கோவன் உடனடியாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழக சுதீஷை அவர் தொடர்பு கொண்டு இந்த பின்னணியெலாம் சொல்லி, இல்லை உங்களுக்கு எந்த அநீதியும் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம், அதனால் எந்த வருத்தமும் நீங்கள் பட வேண்டாம், நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சுதீஷிடம் இளங்கோவன் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த ட்விட்டு உடனடியாக டெலீட் செய்யப்பட்டது. தேமுதிக நிர்வாகிகள் யாரும் அதிமுக விமர்சிக்க வேண்டாம் என்ற உத்தரவும் உடனடியாக பிரேமலதாவிடமிருந்து அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது, இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பழைய என்டிஏவை மீண்டும் உருவாக்குவது, இந்த அடிப்படையில் தான் இன்று எடப்பாடி பழனிசாமி இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் விஜயோடு அப்படி பேச்சு நடத்தினார்களே, இப்படி பேச்சு நடத்தினார்களே, அதெல்லாம் என்னாச்சு என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கும் பதில் நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். விஜய் தனக்கு 25% வாக்கு வங்கி இருப்பதாகவும் அதனால் கிட்டத்தட்ட 50-50 சீட்டு எனக்கு வேண்டும் என்று அதிமுக தரப்பிடம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்கள் சொல்ல
இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்னங்க இவ்வளோ கேட்குறாங்க, நம்ம கட்சி ஆரம்பித்து 50 வருஷம் ஆகுது, ஆனால் கட்சி ஆரம்பித்து 5 வருடம் கூட ஆகலை, 2 வருடம் தான் ஆகுது, அதுக்குள்ளே 25% இருக்குன்னு அவராக நினச்சிக்கிட்டு அவராக இத்தனை சீட்டு இப்படி டிமாண்ட் பண்ணுறாங்களே என்ற ஒரு விவாதம் அதிமுகவுக்குள் நடந்து, அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, தெரியாத பிசாசை விட தெரிந்த பேயே மேல். அந்த அடிப்படையில் இதுவரை வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத விஜயை விட ஏற்கனவே அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட இந்த கட்சிகளை கொண்ட பழைய என்டிஏவை மீண்டும் அமைக்கலாம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் அவருடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம்தான் இன்றைய பேட்டிக்கு பின்னணி என்று சொல்கிறார்கள் அதிமுக தரப்பில். அடுத்ததாக நாளை மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் நாளை காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. அதாவது வருகிற 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள் மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன், எம்பி சீட்டுகளை டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. இதில் தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக கடந்த பல 10 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிற இந்த நிலையிலே தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்று கடந்த வாரம் ஒரு முக்கியமான அறிவிப்பை அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு தலைமைச் செயலகத்திலே வைத்து வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாகவும் அவர் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த விஷயம், அடுத்ததாக மும்மொழி கொள்கை, அடுத்ததாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி உள்ளிட்ட விவகாரங்களில் தாமதப்படுத்துகிறது. இந்த பிரச்சனைகள், அதாவது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களையும் விவாதிக்கும் வகையிலே இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக யார் யார் பங்கேற்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் இந்த 3 கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். அதே நேரம் மற்ற கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பை அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, மூத்த வழக்கறிஞர் வில்சன் MP ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் இன்பதுரை ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ் சார்பில் அதன் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் அவர் கலந்து கொள்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், திண்டுக்கல் MP சச்சிதானந்தம், மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளரான துரை வைகோ MP. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் G.K. மணியும், அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் கலந்து கொள்கிறார்கள். தேமுதிக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் அவைத்தலைவர் இளங்கோவன், இந்த நிர்வாகிகள் உட்பட கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது முதலமைச்சர் ஏற்கனவே அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் விரிவான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே சில முக்கியமான விஷயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் மாநில உரிமை விவகாரத்தை தமிழ்நாட்டின் விவகாரமாக, அதாவது இது வெறும் திமுகவுடைய விவகாரமோ திமுக கூட்டணியுடைய விவகாரமோ அல்ல, அதனால் கௌரவ பிரச்சனையாக இதை பார்க்காமல் எல்லாரும் வாங்க என்று மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று ஸ்டாலின் வேண்டுகோள் வைத்தார். இந்த நிலையில் நாளை அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு அதில் இயற்றப்படுகிற தீர்மானங்கள், அதில் வலியுறுத்தப்படுகிற அனைத்து கட்சி தலைவரின் கருத்துக்களை உள்ளடக்கிய அந்த தீர்மானங்களை அடுத்த கட்டமாக அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவரையும் அழைத்து சென்று டெல்லி சென்று இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவரிடம் முறையிடுவது என்பதுதான் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட போகும் முக்கியமான முடிவு என்று சொல்கிறார்கள் திமுக வட்டாரத்தில். இந்த கூட்டத்தில் மிக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும், பொருளாளர் வெங்கட்ராமனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்கிறார்கள். இந்த கூட்டத்தில் யார் கலந்து கொள்வது என்பதில் வெற்றிக் கழகத்துக்குள் சில விவாதங்கள் நடந்தன என்றும் சொல்கிறார்கள். அதாவது மிக சமீபத்தில் அக்கட்சியில் வந்து சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அனைத்து கட்சி கூட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு விருப்பத்தை
அக்கட்சியின் தலைவர் விஜயிடம் முன்வைத்ததாகவும், ஆனால் விஜய் புசி ஆனந்தும் வெங்கட்ராமனும் கலந்து கொண்டால் போதுமானது என்றும் சொல்லிவிட்டார் எனவும் கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.